ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி 40 days என்ன சேலஞ்சோட டே 17 இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் நம்ம வர ஆல்ரெடி வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் வந்துட்டோம். பட் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டடான அட்வான்ஸ் கிளாஸஸில் தான் இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து என்னென்னா ரொம்ப பொறுமையாக ரொம்ப மைன்யூட்டடாக நீங்கள் வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு டிசைன் உங்களாலே மேக் பண்ண முடியும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாகவும் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பீகாக் டிசைன். பீகாக் டிசைன் வந்து நம்ம ஹேண்டில் ப்ரைடல்ஸ்க்கெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவுட்லைன் போட்டுருவோம், பட் உள்ளே ஃபில்லப் எப்படி வரது அப்படின்னு ஒரு சிலர் ஸ்டக் ஆகுவாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது. இது வந்து நம்ம இந்த டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்லலை, ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். இதை வச்சு நீங்கள் நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பேசிக்கில் வந்து நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம். நிறைய செக்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய வந்து ஃபில்லப் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து ஃபில்லப் வந்து எப்படி பண்ணணும் கேப் இல்லாமல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த முன்னாடி இருந்த கிளாஸில் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த டிசைன்ஸ் எல்லாமே எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு க்ரியேட்னஸ் வந்துடும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு டிசைனுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன். ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக யூனிக்காக தெரிகிற மாதிரி நமக்கு ஒரு டிசைன் மேக் பண்ணுறோன்னா, ஒரு டிசைன் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நமக்கு யூனிக்காக தெரியணும். அந்த இடத்துல வந்து அந்த டிசைனை ஹைலைட்டடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நம்மளே வந்து போடுற டிசைனை பொறுமையாக போடணும். நம்ம வந்து ரொம்ப ஹரிபரியாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிசைன் வந்து நம்மளால் ரொம்ப யூனிக்காலாம் போடுறது ரொம்ப கஷ்டம். பொறுமையாக தான் போட முடியும். கற்றுக்கிறதும் கொஞ்சம் பொறுமையாக தான் கற்றுப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு டிசைன் நமக்கு வரலை, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அதெல்லாம் வராதோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ட்ரை பண்ண கண்டிப்பாக நமக்கு எல்லாமே வரும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ பேசிக்கான இப்போ ப்ராக்டிஸ் கோன் எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஓன் கோன் யூஸ் பண்ணுவோம். அது யாருக்காவது ப்ராக்டிஸ் கோன் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் கோன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நார்மல் வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நான் நெகட்டிவ் டிசைன் கொடுத்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தவிர இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. இப்போது நான் வந்து 2 ஹேண்டுக்கு வர மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்போது ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொல்லிட்டு நம்ம வந்து பீகாக் டிசைன் கஸ்டமர் வந்து ஒரு சில டைம் வந்து எனக்கு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி நம்ம ஒரே இதெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் போட்டேன். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட், பட் வந்து சேம் டிசைன் இல்லை, வேறு டிசைன் நான் வந்து சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வேறு டிசைன் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டிசைன் வந்து அதுதான் நம்ம ஒரு சிலது நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம மைண்டில் இருக்குது அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் நம்மளால் ஓனாகவே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து நான் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு வரணும். நான் வந்து இதில் வந்து வேறு ஜஸ்ட்டு சிம்பிள்ஸாக நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். நமக்கு டைமும் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நம்மளால் ஒரு ப்ரைடலுக்கு போடுற மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ப்ரைடலுக்கு போடும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஈஸியஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் 1 ஹவரில் போட்டுடலாம், ½ அன் ஹவரில் போட்டுடலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ரைடலுக்கு அப்படின்னாலே
5 ஹவர்ஸ் ஆகும், 6 ஹவர்ஸ் ஆகும். டிசைன்ஸை பொறுத்து இருக்குது. 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்குற டிசைன் பொறுத்து. இப்போ இந்த மாதிரி டிசைன்லாம் போடும்போது ரொம்ப பொறுமை வேணும். நமக்கு ரொம்ப பொறுமையாக ஒரு பீகாக் டிசைன்ஸ், ஒரு ப்ரைடலோட க்ரூமோட டிசைன்ஸ் போடுறோம். பேபி ஷவருக்கான டிசைன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம பொறுமையாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிசைனையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அவங்க என்ன டிசைன் கொடுத்தாலும் நம்மளால் பண்ண முடியும். டைம் எடுக்கும், பட் பண்ண முடியும், டெஃபினட்டாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கே வந்துடும். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஜிக்ஸாக் இதில் செக்குடு டிசைன் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைனில் பார்த்தது நெகட்டிவ் டிசைன் மாதிரி, பட் இதில் நான் கொடுக்குறது செக்குடு டிசைன். இஸ் வெரி கிளியர் அவுட்டாக இருக்கும், ரொம்ப டார்க்கஸ்டராக இருக்காது. இப்போ இந்த 2 டிசைனுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். 2 ஹேண்டுக்கு நீங்கள் வர மாதிரி கொடுத்துருப்பேன். இதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட க்ரியேட்டிவ் வச்சு எப்படி நீங்கள் வந்து உள்ளே ஃபில்அப் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் பீகாக் டிசைன்லேயே வந்து அதில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிளாக தான் நான் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். நான் போத் ஹேண்டுக்கு இல்லை போத் நம்மளுடைய வந்து நம்ம கையிலே வந்து ஒரு சிலருக்கு வந்து ஹேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா குண்டாக நல்லா அழகாக இருக்கும். அவங்களுக்கு இதை வந்து ஒரே இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி போடுற மாதிரி நம்ம அழகாக போடும்போது சூப்பராக இருக்கும். மேலே ஒரு பீகாக், அதுக்கு கீழே ஒரு பீகாக்குன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம அது மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஃபில்அப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துப்போம்.